கர்த்தர் நல்லவர். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அல்ல கரங்களை வைத்து ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லலாமா? ரைட். மிகுந்த மகிழ்ச்சி. திருச்சபை நிரம்பி வழிகிறதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. அநேகர் வெளியே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த திருச்சபையை வளர்ச்சி பாதையிலே கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய சினாட் மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கிற அழகான ஒரு தலைப்பு, த சாக்ரமெண்ட் ஆஃப் ஹோலி கம்யூனியன். திருவிருந்து என்னும் திருவருட்சாதனம் என்கின்ற தலைப்பின் கீழாக இந்த நாள் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை நாம் என்ன தலைப்பு யோசித்தோம்? ஞானஸ்தானத்தை குறித்து சிந்தித்தோம். ஹோலி பேப்டிசம். அப்ப சொல்லும் போது சில காரியங்களை நான் ஒரு முன்னுரையாக அதை நான் பகிர்ந்து கொண்டேன். ஒருவேளை அநேகர் அந்த நாளிலே நீங்கள் இல்ல, எல்லாரும் விடுமுறைக்கு சென்று இருந்தனாலே அது ஒரு நினைவூட்டலாக நான் கொண்டு செல்ல ஆசைப்படுகின்றேன். நான் கடந்த நாட்களிலே சொன்னது, நம்முடைய தொடக்க ஆதி திருச்சபையாக இருக்கக்கூடிய ரோம கத்தோலிக்க திருச்சபையில் எத்தனை திருவருட்சாதனங்கள், எத்தனை சாக்ரமெண்ட் எப்படி நம்ம யோசித்தோம்? 7 சாக்ரமெண்ட். ஆனால் நம்முடைய சீர்திருத்த திருச்சபை, நம்முடைய ரிஃபார்ம்ட் புரொட்டஸ்டன்ட் சர்ச், நாம் 2 வைத்திருக்கிறோம். அவை என்னவென்றால், ஒன்று ஹோலி பேப்டிசம், மற்றொன்று ஹோலி கம்யூனியன். இதற்கான காரணம் என்னவென்றால், ஏன் அந்த 5 விட்டு இந்த 2 நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், இந்த 2 ஆண்டவர் இயேசு நேரிடையாக தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பின்பற்றி இருக்கிறார், அதை செய்திருக்கிறார், அதை செய்ய சொல்லி நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நீங்கள் உலகம் முழுவதும் சென்று என்ன பண்ணுங்க? சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்னார். அதே போல தன்னுடைய மரணத்துக்கு முன்பாக தன்னுடைய சீடர்களோடு அவர் பந்தியில் இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்போது இயேசுவானவர் செய்து காண்பித்த, செய்ய சொன்ன கட்டளையிட்டவைகளை நம்முடைய ரிஃபார்ம்ட் புரொட்டஸ்டன்ட் சர்ச் நாம் அதை சாக்கிரமந்தாக அனுசரித்து வருகின்றோம். இந்த வாரத்திலே திருவிருந்து என்னும் திருவருட்சாதனம், அதாவது சாக்ரமெண்ட் ஆஃப் ஹோலி கம்யூனியன் என்கின்ற இந்த காரியத்தை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது நான் சொல்லும் போது சென்ட் அகஸ்டினுடைய ஒரு கூற்றை நான் சொன்னேன். என்னன்னா, விசிபிள் சைன் ஆஃப் இன்வர்ட் இன்விசிபிள் கிரேஸ். கடவுளுடைய பார்க்க முடியாத கிருபையின் அடையாளம் தான் இந்த திருவிருந்து. கடவுளை மீது கிருபையா இருக்கிறார், அதுக்கு ப்ரூஃப் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கு அடையாளம் என்னவென்று கேட்டீங்கன்னா, அது என்னது? திருவிருந்து ஒரு அடையாளமா இருக்கிறது. கடவுளின் மீது கிருபையா இருப்பதற்கான அடையாளம் எது? திருவிருந்து. நம்முடைய திருச்சபையில் மிக பரிசுத்தமானது, மிக தூய்மையானது, நம்மை புதுப்பிக்க கூடியது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு காரியம் இந்த திருவிருந்து. ஆனால் இந்த நாளிலே இந்த திருவிருந்தை குறித்து வருகிற தலைமுறைக்கு ஒரு சரியான புரிதல் இல்லாமல் போய்விட்டது. அதற்கான அந்த ரெவரன்ஸ், அதுக்கான மாண்பும் மரியாதையும் சில இடங்களில் நாம் குறைந்து காணப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அதை குறித்து ஒரு தெளிவான புரிதலை நாம் உணர்ந்து கொள்ள இந்த நாள் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்புக்குரியவர்களே, 2 விதமான காரியங்கள் திருவிருந்திலே இருக்கிறது. ஒன்னு கான்சப்ஸ்டான்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய திருச்சபையிலே கான்சப்ஸ்டான்சியேஷன் என்கின்ற அந்த கோட்பாட்டை நாம் வைத்திருக்கிறோம். திருவிருந்தில் நாம் பங்கு கொள்ளுகின்ற அப்பமும் திராட்சை ரசமும் இயேசுவின் சரீரத்திற்கும் இயேசுவின் ரத்தத்திற்கு என்னவா இருக்கிறது? அடையாளங்களாக இருக்கிறது. இது கான்சப்ஸ்டான்சியேஷன் என்று சொல்லுவார்கள். ஆனால் மற்ற ரோம கத்தோலிக்க திருச்சபையில் நாம் பார்க்கும் பொழுது அதை டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் என்று சொல்லுவார்கள். அவங்களை பொறுத்த மட்டும் இது அடையாளம் அல்ல, இது என்னவா மாறுகிறது என்கிறார்கள். இது சரீரம், இது ரத்தம். அதனாலதான் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? திராட்சை ரசத்தை மக்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க? டிப் பண்ணி தான் தருவாங்க. இது டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன். அவங்களை பொறுத்த மட்டும் இது ஒரு மேஜிக் ஆஸ்பெக்ட், இது மாறிவிடுகிறது என்பது. ஆனால் நமக்கு என்னன்னா, இயேசு சுவாமி சொன்ன அந்த சிம்பிள், இதுக்குள்ளாக இருக்கிற கருத்து ரொம்ப முக்கியமானது. என்ன கருத்து என்பதை நம்ம ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.
தெர்த்துலியான் என்ன சொல்லப்படுகிற ஏர்லி சர்ச் ஃபாதர், அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு மிலிட்டரி ஓத் அப்படின்னு சொல்றார். எனக்கும் கடவுளுக்குமான ஒரு வாக்குறுதி. ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நான் பெற்றுக்கொள்ளும் போது நான் ஆல்டர்ல கர்த்தருக்கு நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன், நான் உன்னுடைய பங்காளி. அதனாலதான் ஆங்கில ஆராதனையில ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க, பார்ட்டேக். என்னது பார்ட்டேக் அப்படின்னா அர்த்தம்னா, கிறிஸ்துவின் பாடு மரணத்தில் நான் யாராக இருக்கிறேன்? பங்காளிகளாக இருக்கிறேன். we openly declare in every communion service. இது ஒரு மிகப்பெரிய தைரியமான துணிச்சலான செயல்பாடு. இன்னைக்கு நமக்கு பெர்சிக்யூஷன் இல்ல, இன்னைக்கு நமக்கு துன்புறுத்தல் இல்ல. ஆனால் ஆதி திருச்சபையில இயேசுவின் திரு சரீரம் திரு ரத்தமாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் யாராவது சாப்பிடுறாங்க, அதை உட்கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். ஆனால் ஆதி திருச்சபை தங்கள் உயிருக்காக அவங்க பயப்படாம தைரியமாக திருவிருந்தில் கலந்து கொண்டார்கள். இந்த திருவிருந்தில் கலந்து கொள்வதற்கு அதனால்தான் வசனம் சொல்கிறது, அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள். ஏன்னா வெளிப்படையாக அப்பம் பிட்டா ரோம பேரரசு அவர்கள் என்ன பண்ணிடுவாங்க? கொன்று போட்டுருவாங்க, சிறை சேதம் செய்து விடுவார்கள், கொலை செய்து விடுவார்கள். அந்த பயத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க? வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம் பிட்டார்கள். இயேசுவே எங்கள் ஆண்டவர் என்று உலகிற்கு அறிவித்தார்கள். அதனால நிறைய பேர் பெர்சிக்யூஷன்ல துன்புறுத்தலை சந்தித்தார்கள். அதனாலதான் தெர்த்துலியான் சொல்றாரு, அது ஒரு மிலிட்டரி ஓத். கடவுளுக்கு நான் என்னுடைய இதுவை நான் தரேன், என் வாழ்வை நான் தருகிறேன், அவருடைய அந்த பாடுகளில் என்னை இணைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் இந்த பாப்டிசம் என்பது என்னன்னா மீட்புக்கான அடையாளம். ஞானஸ்தானம் என்பது என்னன்னா மீட்பிற்கான அடையாளம். ஆனால் திருவிருந்து என்பது அந்த மீட்பின் பங்காளியாக அந்த ப்ராசஸ்ல நான் இணைந்திருக்கிறேன், கடவுளோடு பாடுகளை அனுபவிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று நான் உலகிற்கு விட்னஸ் பண்றேன், நான் உலகிற்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறேன். பாப்டிசம் வாழ்க்கையில ஒரு முறை, ஆனா திருவிருந்து வாழ்வுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் எப்பெல்லாம் நம்ம கூடுகிறோமோ அப்பெல்லாம் நம்ம திருவிருந்துல கலந்து கொள்ளலாம். இந்த உலகத்துக்கு நம்ம அறிவித்துக் கொண்டே இருக்கலாம். அதுதான் திருவிருந்தோடைய மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆதி திருச்சபையில ஆதி காலத்துல, அதாவது இயேசுவுக்கு பின்னாடி வரலாற்றை நம்ம பார்க்கும்போது, கிறிஸ்தவர்கள் கூடி அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இயேசுவை நினைவு கூறும் வகையில அவங்க சாப்பிடும் போது ரோம பேரரசு அவர்களை கிண்டல் செய்தாங்க. என்னன்னு கிண்டல் செய்தாங்கன்னா, த டெத் கிளப். இதுக்கு பேர் என்னவா? டெத் கிளப். ஏன்னா நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவருடைய சரீரம் ரத்தம், அவருடைய மரணத்தை நினைவு கூறுறோம். அப்போ செத்து போன ஒருவரை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று அறியாமல் ரோம பேரரசு கிறிஸ்தவர்களை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த மேஜை, இந்த நற்கருணை இல்லை திருவிருந்து அப்பம் பிடுதல், இதற்காக அநேக மக்கள் தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கிறாங்க கிறிஸ்துவுக்காக. இதுல பங்கு கொள்ளணும், இது என்னுடைய உரிமை, இது யாரும் தடுக்க முடியாது என்பது போல அநேக தங்களுடைய உயிரை கொடுத்தது நாம் வரலாற்றிலே புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னைக்கும் நம்ம திருவிருந்து என்றால் மன மகிழ்ச்சியோடு வரும். நம்முடைய திருச்சபையில அதெல்லாம் ரொம்ப ரொம்ப புனிதமானதாக கருதுகிறோம். ஆனால் சில வேளைகள்ல சிலர் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஒரு காலத்துல திருவிருந்து ஆராதனை நாளைக்குன்னா அதுக்கு முன்னாடி நாள் என்ன நடக்கும்? ஆயத்த ஆராதனை. ஆயத்த ஆராதனை இல்லாமல் யாருமே எதுக்குள்ள போயிடக்கூடாது? திருவிருந்து ஆராதனைக்குள்ள போயிடக்கூடாது. ஆனா இன்னைக்கு சபையில மாற்றம் அடைகிறது. நான் நம்முடைய தேசத்துல பார்க்கும்போது அப்பதான் பைக்ல வருவாங்க, கம்யூனியன் போயிட்டு இருக்கோம், பைக்கை நிறுத்திட்டு நேரா என்ன பண்ணுவாங்க? கைய நீட்டுவாங்க. ரொம்ப தவறான செயல்பாடுகள். அந்த ஆராதனைக்கான ஒரு முறைமை இருக்கிறது. இது ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு பிரசாதம் கிடையாது. இது நிறைய நபர்கள் அது அப்படிதான் நினைச்சிடறாங்க. மற்ற மதங்கள்ல மற்ற சமய நண்பர்கள் கோயில்கள்ல கொடுக்கக்கூடியது போல இது நினைக்கிறாங்க. இது அப்படி கிடையாது. இது ஒரு கடவுளுக்கும் எனக்குமான உறவின் அடையாளமாக இருக்கிறது. அப்ப அதற்கான மாண்பையும் அதுக்கான மதிப்பையும் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. சின்ன கேள்வி, திருவிருந்து வாங்கும் போது அப்பத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம கை எப்படி நீட்டணும்? ஒரு சிலர் இப்படி நீட்டுவாங்க, ஒரு சிலர் இப்படி நீட்டுவாங்க.
ஆனா கன்ஃபர்மேஷன் நடத்தும் போது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது காரியம் என்னன்னா, என் தலைக்கு மேல நீட்டணும். புரியுதுங்களா? எப்படி நீட்டும்? என் தலைக்கு மேல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரம், இந்த சரீரத்துக்கு மேலானது எது? ஆண்டவருடைய திருச்சரீரம். அது எவ்வளவு புனிதமானது என்பதை நம்ம புரிந்து கொள்றது கிடையாது. நிறைய நேரத்துல அப்பதான் உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க, அப்பதான் கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. அதுக்காக மன மகிழ்ச்சியோடு நம்ம காத்திருக்கணும். எதற்காக? ஆண்டவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பெற்றுக் கொள்வதற்காக. அப்போ அதனுடைய அந்த ஆழ்தன்மையை, அதுக்குள்ள இருக்கிற அந்த சிந்தனையை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், ஒவ்வொரு திருவிருந்தும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே அதுதான் அருமையான தேவச்சனமே. இந்த யூக்கரிஸ்ட் அப்படின்றது கடவுளுக்கும் எனக்குமான உறவு மாத்திரமல்ல, கடவுளுக்கும் எனக்கும் என் வாழ்வுக்குமான ஒரு வெளிப்புற அடையாளமா இருக்கிறது. என் வாழ்க்கையுடைய பிரதிபலிப்பே இந்த திருவிருந்து தான். வேடிக்கை ஒரு கதை ஒண்ணு இருக்கு. ஒருத்தர் எப்பவுமே சர்ச்சுக்கு வரும்போது எப்படிதான் வருவாராம்? ஃபுல்லா குடிச்சிட்டு தான் வருவாராம். எப்படி வருவாரு? ஃபுல்லா குடிச்சுட்டு தான் வருவார். அந்த சர்ச் பாஸ்டர் அவரை திருத்துவதற்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாராம். நிறைய கவுன்சிலிங் கொடுத்தாரு, இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க. அவர் எதுவுமே கேட்கல. இதை விட மோசமான ஒரு விஷயம், தன் பாவங்களை உணராம தைரியமா எங்க முட்டி போட்டுருவாரு? ஆல்டர்ல முட்டி போட்டு அந்த நற்கரணையை வாங்குவதற்கு தன் கையை நீட்டுவார். பாஸ்டருக்கு நல்லா தெரியும் அவர் குடிச்சிட்டு தான் வந்திருக்கிறார். ஆனா என்ன பண்ண முடியாது? யாருக்கும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. பல முறை சொல்லி பார்த்தா கேட்கல. ஒரு நாள் கோவம் இருந்தது. பாக்கெட்ல இருந்து என்ன பண்ணாரு? ஒரு பட்டன் இருந்தது, எடுத்து கொடுத்துட்டாரு அப்பத்துக்கு பதிலா. நம்மால் என்ன பண்ணாரு? போதையிலேயே போட்டு வெளியே சொன்னாரா, எல்லாருக்கும் ஆண்டவருடைய சரீரம் கிடைச்சது, எனக்கு மட்டும் ஆண்டவருடைய எலும்பு கிடைச்சதுன்னாரா. இது ஒரு வேடிக்கையான கதைங்க. ஆனா இதுக்குள்ள இருக்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு அது குறித்தான சரியான புரிதல் இல்ல. எதை குறித்தான சரியான புரிதல் இல்ல? திருவிருந்தை குறித்து சரியான புரிதல் இல்ல. அருமையான தேவச்சனமே, 3 திருமறை பகுதிகளிலிருந்து நாம் இதை புரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்வோம். முதல் வாசித்த திருமறை பகுதி யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. இந்த திருவிருந்து ராபோஜனம் என்கின்ற இந்த கான்செப்ட் இயேசு ஆண்டவர் எங்கிருந்து எடுத்து வரார் என்றால், பாஸ்கா பண்டிகையிலிருந்து கொண்டு வருகிறார். எந்த பண்டிகை? பாஸ்கா பண்டிகை. நம்ம எல்லாருக்கும் தெரியும். வாட் இஸ் பாஸ் ஓவர்? பாஸ்கா என்றால் என்ன? இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து எங்க போறாங்க? கானானுக்கு போறாங்க. கர்த்தர் கடைசி வாதையை கொடுக்க போறார். என்ன கடைசி வாதை? தலைச்சல் பிள்ளை சங்காரத்தை. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ன் கடவுள் என்ன பண்ண போறாரு? நம்ம ஃபர்ஸ்ட் பார்ன் குழந்தைங்க நினைக்கிறோம், கிடையாது. ஃபர்ஸ்ட் பார்ன் என்னெல்லாம் யோசிக்கணும்? ஒரு குடும்பத்துல குடும்ப தலைவர் இருப்பார், அவர் முதல் பிள்ளையா இருந்திருப்பாரு, அவரு கூட என்ன இருக்கலாம்? இறந்திருக்கலாம்ல, ரைட்? அப்போ ஒரு பெரிய மரணம் அங்க ஏற்பட போகிறது. ஆனால் இந்த மரணத்தில் ஒரு கூட்டம் தப்பிக்க போகிறது. அந்த கூட்டம் எது? இஸ்ரவேல் கூட்டம். அந்த கூட்டம் தப்பிக்கணும். இந்த பாவத்திலிருந்து, இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு காரியம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. அப்ப ஆண்டவருடைய தூதர் கரெக்டா விளக்குகிறார். என்ன பண்ணும்? அதாவது கர்த்தர் கரெக்டா விளக்குறாரு. ஒரு என்ன பண்ணும்? ஆட்டை பலியிடணும். பலியிடும் போது நீ மட்டும் அதை சாப்பிடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? நீ மட்டும் அதை சாப்பிடக்கூடாது. நீ உன் குடும்பம் மட்டும் சாப்பிடக்கூடாது. அதுல வசனம் அழகா இருக்கிறது. வாசிங்களா, 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு வீட்டுல இருக்கிறவங்க ஒரு ஆட்டுக்குட்டியை சாப்பிட முடியலன்னா, போதுமானவர்களாக இராமல் போனால், அயல் வீட்டுக்காரர், உங்கள் அக்கம் பக்கம் வீடுகளை என்ன பண்ணுங்க? சேர்த்துக் கொள்ளுங்க. இதுல கர்த்தர் கற்றுக்கொள்கிற ஒரு அழகான காரியம், ரட்சிப்பு தனி மனிதனை மாத்திரம் உள்ளடக்கியதல்ல. இது கம்யூனிட்டி பேஸ்ட் சால்வேஷன். இட்ஸ் நாட் அபவுட் a individual person, it's all about community. அதனால இதுக்கு என்ன பேர் சொல்றோம்? ஹோலி கம்யூனியன். அப்படின்னா எல்லாராலும் எல்லோரும் சேர்ந்தாதான் இந்த மீட்பு.
தனி ஒரு குடும்பத்தை ரட்சிக்கலாம். கடவுள் நோவாவை ரட்சித்தது போல கிடையாது. கடவுளுடைய திட்டம் அது அல்ல. உன்னால அந்த ஆட்டம் முடிக்க முடியாது அப்படின்னு யோசித்தனா நீ என்ன பண்ணு, அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள், ஆடு வாங்க முடியாதவங்க, ஆடு இல்லாதவங்களை சேர்த்துக்கொள். அப்போ இந்த மீட்பின் திட்டம் தனிநபரை சார்ந்ததல்ல, அது ஒரு சமுதாயத்தை சார்ந்தது, ஒரு குழுவை சார்ந்தது, அது ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. அப்ப ஷேரிங் தான் இந்த கம்யூனியன்ல ரொம்ப முக்கியமானது. இது நம்ம எங்க புரிஞ்சுக்கிறோம்? லார்ட் சப்பர்ல ஒரு முறை ஆண்டவர் விவரிக்கிறாரு. ஆனால் பாஸ் ஓவர்ல அந்த கான்செப்ட் இருக்கு. யூதர்களுடைய பாஸ்கா பண்டிகையில அந்த கான்செப்ட். தனியா நீ இருக்காத, நீ சேர்த்துக்கொள், அண்டை வீட்டாரை சேர்த்துக்கொள், சேர்ந்து வாங்க, சேர்ந்து கடவுளுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. நான் மட்டும் வந்தா போதும், என் மனைவி வரலன்னா பரவாயில்ல, என் கணவர் வரலன்னா பரவாயில்லன்றது கிடையாது. அது கடவுளுடைய திட்டம் அல்ல. நாம் குடும்பமாய், அக்கம் பக்கம் வீடுகள் இருக்கிறவர்களாய், உறவுகளாய் நாம் சேர்ந்து இந்த ரட்சிப்புக்குள்ள வரணும்ன்றதுதான் கடவுளுடைய திட்டமா இருக்கிறது. அடுத்தது இதுக்கு 3 காரியங்களை சொல்றார். பாஸ்கா பண்டிகை கொண்டாடும் போது என்ன பண்ணுமா, உன்னுடைய இடைக்கட்சி என்ன பண்ணும், கட்டிக்கிட்டு உன்னுடைய பாதரட்சி என்ன பண்ணிக்கிட்டோம், போட்டுக்கிட்டோம். நீ ஸ்லோவா உட்காந்து சாப்பிட கூடாது. ஏன்னா வேக வேகமா சாப்பிட்டு நீ எதுக்குள்ள போக வேண்டியது இருக்கிறது, மீட்பிற்குள்ளாக போக வேண்டியது இருக்கிறது. அப்படின்னா அர்த்தம்னா எந்த நிலையிலும் நீ தயாராக இருக்கணும். எதற்காக? கடவுளுடைய ரட்சிப்பை. அப்போ இந்த திருவிருந்து, இந்த பாஸ்கா பண்டிகை நமக்கு வலியுறுத்துறது அதுதான். நாம் ஆயத்தமாக இருக்கணும். எதற்கு ஆயத்தமா இருக்கணும்? அந்த விடுதலையின் இடத்திற்கு செல்வதற்காக, அந்த நித்திய வாழ்வுக்கு செல்வதற்காக. அடுத்தது, நாம் புறப்படும் பொழுது இந்த ரத்தத்தை பூசி வைக்கணும்ன்றார். எங்க பூசணும்? நிலைக்கால்களை. அப்படின்னா அர்த்தம்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு இல்லை. யாரெல்லாம் ரத்தத்தில் நிரப்பப்பட்டிருக்கிறாங்களோ, அந்த ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் என்னது? மீட்பு. அப்ப நீங்கள் நானும் யாரால் கழுவப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் ரத்தத்தினால். ஆமென். நம்ம எல்லாம் யாருடைய ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த திருவிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற இன்னொரு முக்கியமான காரியம், இந்த பாஸ் ஓவர் வழியாக யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படிக்க கேட்போமா? எக்ஸோடஸ் 5:1. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகையை கொண்டாடும்படி, அழகான வார்த்தை, என் ஜனங்களை போகவிடும். ஆங்கிலத்தில் இது போடப்பட்டிருக்கிறது, let my people go. என்னது? let my people go. இந்த வாழ்க்கை, இந்த அடிமைதனத்தின் வாழ்க்கை கடவுளுடைய சித்தமே அல்ல. ஆமென். நம்ம அடிமைகளாக இருக்கணும், நம்ம அடிபணிஞ்சிருக்கணும், நம் பாவத்துல விழுந்து நிற்கணும் என்பது யாருடைய திட்டம் அல்ல? கடவுளுடைய திட்டம் அல்ல. இந்த அடிமைதனத்திலிருந்து, பாவத்திலிருந்து மீட்டெடுத்து விடுதலை வாழ்க்கை வாழணும், சுதந்திரமா வாழணும், பாவத்திலிருந்து விலகி வாழணும். இதுதான் கடவுளின் மிக பெரிய திட்டமா இருக்கிறது. அதற்காக தான் கடவுள் தம் மக்களை அனுப்புறார். இங்க மோசே அனுப்புறார், ஆரோனை அனுப்புகிறார், அதற்கு அடுத்தது தன்னுடைய மகனை அனுப்பி இருக்கிறார். யாருக்காக? யாருக்காக சொல்லுங்களேன்? நமக்காக. அப்படி நெஞ்சில வச்சு சொல்லுங்க, எனக்காக, நமக்காக. ஆண்டவர் யாருக்காக அனுப்பி இருக்கிறாரு? எனக்காக. இந்த ரட்சிப்பு யாருக்கானது? எனக்கானது. நாம் இந்த விடுதலையிலிருந்து வெளியே வரணும். பிசாசு செய்யக்கூடிய மிக தந்திரமான காரியம் நம்மளை வெளியே போக்கூடாம தடுத்து வைக்கிறதுதான். நீ இயேசு கிட்ட போயிட்டனா நீ சினிமா பார்க்க முடியாது, நீ ஜாலியா இருக்க முடியாது, ஊர் சுத்த முடியாது, பாவத்துல வாழ முடியாது, இங்க நீ சந்தோஷமா இருக்கிற, இந்த சந்தோஷமா உன்னை விட்டு போயிடும்னு நம்மளை ஏமாத்திட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, let my people go. நாம் அந்த பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தமா இருக்கிறது. நிறைய நேரத்துல நம்ம சர்ச்சைக்கு வரணும், கடவுள் கிட்ட வரும்போது பிசாசு செய்யக்கூடிய இன்னொரு தந்திர காரியம் என்னன்னா, நீ அதற்கு தகுதி இல்லை, நீ அதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்பாதீங்க, நம்மை தகுதிப்படுத்ததா ஆண்டவர் வந்தார். ஆமென். இந்த திருவிருந்து நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு அறைகூவல், இட்ஸ் a challenge. நமக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த திருவிருந்து.
பாஸ்காக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? பாவத்தின் அடிமைகள். பாஸ்காக்கு பின்னாடி அவருடைய வாழ்க்கை விடுதலையின் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த திருவிருந்து என்கின்ற இந்த சாக்கிரமத்தை பெற்றுக்கொள்ளாத வரை நாம் பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னைக்கு இந்த திருவிருந்தை நாம் பெற்றுக்கொள்ள தொடங்கி விட்டோமோ நாம் விடுதலையின் பிள்ளைகள். ஆமென். ஒரு முறை இந்த ரத்தத்தாலும் இந்த ஆண்டவருடைய கிருபையினாலும் நாம் நிரப்பப்பட்டுட்டோம்னா நாம் மறுபடியும் அங்க போய் விழணும்னு அவசியம் இல்ல. விழுந்தாலும் அங்கேயே கிடைக்கணும்னு அவசியம் இல்ல. கர்த்தர் நம்ம மீட்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அந்த உறுதியை மறுபடியும் இந்த திருவிருந்து நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, அதுதான் நான் சொல்ல வந்த முதல் குறிப்பா இருக்கிறது. திருவிருந்து கடவுள் மீதான விசுவாசத்தை அடையாளப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது. இந்த திருவிருந்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த பாஸ் ஓவர் அப்படின்ற அந்த கான்செப்ட் என்னன்னா, ஐ எம் ரெடி டு பி ஃப்ரீ. நான் விடுதலை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் என்பதை இஸ்ரேல் மக்கள் புரிந்து கொண்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்க? வெளியே போறாங்க. இனி இந்த அடிமை வாழ்க்கை வேணாம், இனி இந்த செங்கல் சூளை வேலை வேண்டாம், இனி இந்த கீரைகளையும் கொமட்டிக்காய்களையும் சாப்பிடுற வாழ்க்கை வேண்டாம். கர்த்தர் விடுதலையின் வாழ்க்கை நோக்கி என்னை நடத்திருக்கிறார். அந்த வனாந்தர வாழ்க்கைக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அதை நோக்கி நடக்க இவங்க எடுக்கிற முயற்சி தான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கும் இந்த திருவிருந்தை பெற்றுக் கொள்கின்ற நாம் கடவுளிடத்துல சொல்றோம், ஆண்டவரிடத்துல சொல்றேன், சாமி நான் உண்மை விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையை உமக்கு தருகிறேன், என் வாழ்க்கையை உமக்காக. இனி உலகத்துக்கு நான் என்ன இல்ல சொல்லுங்களேன், உலகத்துக்கு நம்ம என்ன இல்ல? அடிமை இல்ல. இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நம்ம என்ன இல்ல? அடிமை இல்ல. ரைட். அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து கானானை நோக்கிய பயணம் இது ஒரு விடுதலையின் பயணம் மட்டுமல்ல. அவங்க என்ன சொல்றாங்க? ஏன் இவங்க போனோன்னு கேட்கிறாரு. யாரு கேட்கிறாரு? பார்வோன் கேட்கிறாரு. அதுக்கு மோசே சொல்றாரு, இவங்க எதுக்கு போறாங்களா? கடவுளை ஆராதனை செய்வதற்கு. எதுக்கு போறாங்க? ஆராதனை செய்வதற்கு. எங்கள் தேவனாகிய கர்த்தரை ஆராதனை செய்வதற்கு நாங்க போனோம்னு கேட்கிறாங்க. பார்வோன் கேட்டிருக்கலாம், ஏன் இங்கேயே ஆராதனை செய்யுங்கன்னு. ஆனா ஆராதனை செய்ய முடியாது. எங்க ஆராதனை செய்ய முடியாது? அடிமைகளாக இருக்கும்போது, பாவத்தில் இருக்கும்போது கடவுளை நாம் ஆராதிக்கவே முடியாது. எனக்கு இந்த பாவம் வேண்டாம், இந்த உலகம் வேண்டாம், உலகத்தின் காரியங்கள் எனக்கு வேண்டாம்னு அதை விட்டு வெளியே வந்தால்தான் ஆராதனை. அதனால இந்த திருவிருந்து ஆராதனை ஒரு தைரியமான ஒரு முடிவு. நான் கடவுளுக்காக வாழ்றேன், ஆண்டவருக்காக நான் வாழுகிறேன் என்கின்றதை நான் அறிக்கையிடவும் அதை அடையாளப்படுத்துவதற்காக கடவுள் மீதான நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வதுதான் இந்த திருவிருந்து ஆராதனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் படிக்க கேட்போமா? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சாதாரண தேவன் அல்ல. ஆமென். சொல்லுங்களேன், அவர் சாதாரண தேவன் அல்ல. ஆமென். அவர் நம்முடைய வாழ்வை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நீங்க என்ன பிரச்சனையில இருக்கிறீங்க, என்ன போராட்டத்துல இருக்கிறீங்க எங்களுக்கு தெரியாது, உங்க மனைவிக்கு தெரியாது, உங்க கணவருக்கு தெரியாது, உங்க பிள்ளைகளுக்கு தெரியாது, உங்க வேலை ஸ்தலத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. யாருக்கு தெரியுதோ தெரியலையோ உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். இங்க அந்த வசனம் அதான் சொல்லுது, வாசிங்க. என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன். ஞான தேவச்சனமே, எவ்வளவு அழகான கடவுள் பாருங்க. அவரு நம்முடைய உபத்திரத்தை என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்துட்டே இருக்கிறாரு. சாமி, நான் கஷ்டப்படுறது உனக்கு தெரியாதா? நான் வேதனைப்படுறது உனக்கு தெரியாதா? என் வேலை ஸ்தலத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நல்ல சம்பளம் இல்ல, கடன் பிரச்சனை, ஐயோ நான் தெரியாம இங்க வந்துட்டேன்னு ஒரு கவலையோடு நீங்க இருக்கலாம். இந்த வேலை வேணாம், நிம்மதியா நான் ஊருக்கே போயிடலான்ற மனநிலையில கூட நீங்க இருக்கலாம். ஆனால் உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அடுத்தது வாசிங்க. அவருடைய கூக்குரலை கேட்டேன். யாருக்கும் தெரியல. கிச்சன்ல உட்கார்ந்து அழுகுறோம், பாத்ரூம்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறோம், ரோட்ல கார்ல போயிட்டு இருக்கும்போது அழுதுட்டு இருக்கோம், கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கோம். என் கண்ணீரை பாக்குறதுக்கு யாருமே இல்லையா? என் கூக்குரலை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்கள் கூக்குரலை கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென்.
இஸ்ரவேல் மக்கள் ஆளோட்டிகள் நிமித்தம் இட்ட கூக்குரலை கர்த்தர் கேட்டார். அதே கர்த்தர் உங்களுடைய அழுகையின் குரலை கேட்டுக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய குரலை அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார். வாசிங்க அடுத்தது. வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அந்த அறிந்திருக்கிறேன்றது சாதாரண வார்த்தை அல்ல. உள்ளும் புறமும் உங்களுடைய வேதனைகளை கர்த்தர் தனக்கான வேதனைகளாக அறிந்து வைத்திருக்கிறார். ஆமென். யாரோ கஷ்டப்படுறாங்க, யாரோ வேதனைப்படுறாங்க, ரோட்ல யாரோ சாப்பாடுக்காக படுத்திருக்கிறாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு போற தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்ல. நாம் படுகிற வேதனைகளை அவருடைய வேதனையாக உணர்ந்து கொள்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் நம்முடைய வேதனைகளை தம்முடைய வேதனையாக ஏற்றுப்பார். அதனால சொல்றார், வருத்தப்பட்டு நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு உங்களுடைய நுகத்தை நான் சுமந்து கொள்கிறேன்றார். உங்க பாரத்தெல்லாம் யார்கிட்ட கொடுத்துருங்கன்றாரு? என்கிட்ட கொடுத்துருங்கன்றார். உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய பாடுகள், உங்களுடைய கண்ணீர்கள் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அவையிலிருந்து விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவர் மீது விசுவாசம் வைப்பது. ஆமென். அதுதான் திருவிருந்து கர்த்தர் மீதான விசுவாசத்தை அறிக்கை செய்வதாக இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, தொடர்ந்து நாம் வாசித்த இரண்டாவது திருமறை பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14 இருந்து 22 வரை வாசித்தோம். பவுல் ரொம்ப அழகா திருவிருந்தை குறித்து பேசுறார். இந்த திருவிருந்து குறித்து பேசும்போது அந்த 16ஆம் 17ஆம் வசனத்தை படிங்களா? நாம் ஆசீர்வதிக்கிற இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரம், அந்த வார்த்தை முக்கியமானது. நான் சொன்னல, கிறிஸ்துவின் ரத்தத்தின் ஐக்கியம், the fellowship. ஆமென். ஐக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? fellowship. இதுல கிரேக்கத்துல கொய்னோனியா அப்படின்னு என்னன்னு சொல்லுவாங்க? கொய்னோனியா, fellowship. நான் இந்த ரத்தத்தை நான் உள்வாங்கிட்டேன்னா I have a fellowship. நான் ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறேன். யாரு கூட ஐக்கியம்? கிறிஸ்துவுக்குள் ஐக்கியம். ஆமென். நான் யாரு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள். அப்போ இந்த ரத்தத்தை வாங்கின நான் உலகத்துக்கானவன் அல்ல. யாருக்கானவன்? கிறிஸ்துவுக்கானவன். அப்போ ஒவ்வொரு முறையும் நான் திருவிருந்து மேஜையிலே கையை நீட்டி கர்த்தருடைய சரீரத்தையும் ஆண்டவருடைய ரத்தத்தையும் நான் பெற்றுக்கொள்ளும் போது எனக்கு ஒரு அடையாளத்தை அது கொடுக்கிறது. அது கர்த்தருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது. அதை நான் சாப்பிடும் போது, அதை நான் உட்கொள்ளும் போது எனக்கு சரீர ரீதியா அது மாற்றத்தை உண்டாக்க போறது இல்லை. ஆனால் என் ஆத்துமா ரீதியாக, என்னுடைய ஆவி ரீதியாக, என் வாழ்வியல்ல அது ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகுது. என்னை தூய்மைப்படுத்துகிறது. ஏன்னா நான் இப்ப யாரு கூட ஐக்கியப்பட்டு இருக்கேன்? கிறிஸ்துவுக்குள்ள. அந்த கடைசி வசனத்துல 21ஆம் வசனத்தை வாசிங்களாமா? நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது, கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்கள். அப்போ இந்த பாத்திரத்துல நான் கைய வச்சிட்டேன். எந்த பாத்திரத்துல கைய வச்சிட்டேன்? கிறிஸ்துவின் பாத்திரத்தில் கைய வைத்த நான் கிறிஸ்துவோடு ஒரு ஐக்கியப்பட்டிருக்கிறேன். இப்ப இதை வாங்கிட்ட நானு எதுக்குள்ள போயிடக்கூடாது? பிசாசுடைய பாத்திரத்துக்குள்ள, உலகத்தின் காரியங்களுக்குள்ளாக நான் போயிடவே கூடாது. இதுக்குள்ள நான் நிற்க வேண்டியதாக இருக்கிறது. இதை எனக்கு திருவிருந்து மறுபடியும் மறுபடியும் நினைவு கூட்டி கொண்டே இருக்கிறது. அதனால இதுக்கு 2வது தலைப்பு இப்படியாக கொடுத்திருக்கிறேன், எக்ஸ்பீரியன்சிங் த பிரசன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஒவ்வொரு முறையும் நான் திருவிருந்தை உட்கொள்ளும் போது கிறிஸ்துவின் அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொள்ளுகின்றேன். பவுல் அதான் சொல்றார், நீங்கள் கிறிஸ்துவோடு என்ன பண்ணிருக்கிறீங்க? ஐக்கியப்பட்டிருக்கிறீங்க. லூயிஸ் ஹாமில்டன் எத்தனை பேருக்கு தெரியும்? F1 ஃபார்முலா ரேசர், ரைட்? இந்த ஃபார்முலா ரேஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராக் இருக்கும். இந்த ட்ராக்ல அவங்க ரவுண்ட்ஸ் போவாங்க. எத்தனை? நிறைய போவாங்க. ஆனா ஒவ்வொரு ரவுண்ட் முடியும் போது அங்க ஒரு ஸ்டாப் இருக்கும். அது பேர் என்ன தெரியுமா? பிட் ஸ்டாப். Why this pit stop? Right. ஒரு fraction of seconds. என்னது? ஒரு fraction of seconds இல்ல ஒரு half the minuteக்குள்ள வீல கைட்டி வீல மாத்திடுவாங்க, ஃபியூல ரீஃபில் பண்ணுவாங்க, மற்றபடி வைப்பரு அந்த இது எல்லா டிரைவருக்கு தேவையானது எல்லாத்தையும் வித்தின் fraction of secondsல முடிச்சிருவாங்க. இவ்வளவு நேரம் அவர் எவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டிடுறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா பிட் ஸ்டாப் வந்தோன்னா அவருடைய ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடும்.
ஒவ்வொரு ஹோலி ஈக்குரிஸ்டும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிட் ஸ்டாப். ஆமென். இதுவரை நம்ம எப்படி ஸ்லோவா போயிருந்திருக்கலாம், உலகத்துக்கும் கடவுளுக்கும் அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு முறையும் திருவிருந்துக்குள்ள நான் வரும்போது ஒரு புதிய ஒரு பிரசனத்தை உணர்ந்து கொள்கிறோம். ஆமென். அப்போ அடுத்த முறை நம்ம திருவிருந்துக்குள்ள வரும்போது, அடுத்த முறை நம்ம அந்த கம்யூனியன் பாத்திரத்தை தொடும் பொழுது, அடுத்த முறை அவருடைய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வாங்கும் போது, இது கர்த்தருடைய பிரசனம், இது என் வாழ்வை மாற்ற போகிறது. ஆமென். நான் இயேசுவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன். இது என்னுடைய தனி மனித வாழ்க்கையில இண்டிவிஜுவலி we receive spiritual nourishment and strength. தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு என்ன கொடுக்கிறது? ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்கிறது. கம்யூனிட்டி பேஸ்ல எனக்கு என்ன பண்ணுகிறது? எல்லாவற்றையும் விட்டு வெளியே வர எனக்கு உதவுகிறது. அதே போல இது தொடர்ந்து கடவுளுக்காக வாழவும் மற்றவர்களை கடவுளிடத்தில் கொண்டு வருவதற்கு எனக்கு ஊழியத்தையும் அது கொடுக்கிறது. அதான் நான் சொன்னேன், பாஸ்கா நான் தனியா கொண்டாட முடியாது, திருவிருந்தையும் நான் தனியா கொண்டாட முடியாது. அதனாலதான் நம்ம சேர்ந்தாதான் திருவிருந்து. நம்ம சேர்ந்து கடவுளுடைய ரத்தத்தையும் அப்பத்தையும் நம்ம பிரித்து நாம் பங்கு போட்டுக்கிட்டாதான் அது பேர் என்னது? திருவிருந்து. அததான் ஆண்டவர் இயேசு தம்முடைய ராபோஜனத்தில் சொல்லுகிற காரியமா இருக்கிறது. நாம் 3வது குறிப்புக்குள்ளாக கடந்து செல்லலாம். இன்னைக்கு வாசித்த லூக்கா 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை பார்க்கும்போது நேரம் இல்லாதனால நான் சுருக்கமா அதை சொல்லி கடந்து செல்றேன். இயேசு தம் சீடர்களோடு சொல்றாரு, நீங்க போய் ஒரு வீட்டுக்கு போய் எனக்காக என்ன அரேஞ்ச் பண்ணுங்க? பந்தி இருப்பதற்காக. பந்தினா நம்ம வேற யோசிக்கிறோம், நான் சாப்பிடணும், என் மக்களோடு நான் என்ன பண்ணோம்? சாப்பிடணும். அதுக்கு ஒரு இடத்தை ஆயத்த பண்ணுன்றார். அதுக்கு அடையாளத்தை கொடுக்கிறார். தண்ணி ஒருத்த சுமந்துட்டு வருவான். எப்போ? பகல்ல. ஒரு ஆண் சுமந்துட்டு வருவான். அவன்கிட்ட அவனுக்கு பின்னாடியே அவன் ஒரு வீட்டுக்கு போவான். அங்க கேளு, மேல எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? அரேஞ்ச் பண்ணிருப்பாங்கன்றார். அதே மாதிரி எல்லாம் ரெடி ஆயிட்டு இயேசு தம் சீடர்களோடு உட்கார்ந்து சாப்பிடலான்னு போது ஒரு வார்த்தை சொல்றாரு. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. 15ஆம் வசனத்தை வாசிங்களேன். 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரைட். நாளைக்கு சாக போறார். யாரு? நாளைக்கு யார் சாக போறா? இயேசு சாக போறார். நல்லா தெரியுது, நாளைக்கு தம்மை சிலுவையில் அறைய போறாங்க. ஆனா அவர் எதுக்காக சந்தோஷப்படுறாரு? அவங்க கூட அப்பம் பெறுவதற்காக, அவங்க கூட ஐக்கியம் படுவதற்காக. அருமையான தேவச்சனமே, இந்த திருவிருந்துல கலந்து கொள்வதற்கு நமக்கு சந்தோஷம் இருக்கிறதோ இல்லையோ, இயேசு சந்தோஷப்படுகிறார். ஆமென். ஒவ்வொரு முறையும் நாம் திருவிருந்தில் வந்து முழங்கால் படிட்டு ஆண்டவருக்கு நேராக நம்முடைய கரங்களை தூக்கி நீட்டும் போது நாம் மகிழ்ச்சி அடைகிறோமோ இல்லையோ, ஆண்டவர் இயேசு நமக்காக மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். இயேசு மகிழ்ச்சியா இருப்பது யாருடைய கரத்தில் இருக்கிறது? நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அழகா சொல்றார் பாருங்க, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடைய கூட மிகவும் ஆசியாய். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்குது, வெரி ஹாப்பி. இயேசு எதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு? அந்த சீடர்களோடு பந்தியில் இருப்பதற்காக. அருமையான தேவச்சனமே, கடவுளுடைய ராஜ்யத்தை உழைத்து அதை விரிவாக்கம் செய்வதற்காக தான் இந்த திருவிருந்து. இயேசு தம் சீடர்களை கூப்பிட்டு சொல்றாரு, என் கூட நீங்க சாப்பிட்டீங்க, முடிஞ்சிட்டு போங்கன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? அது சாப்பிட்டு முடிச்சு என்ன சொல்றாரு? என்னை நினைவு கூறுபடி. அப்படின்னா அர்த்தம், நீங்க 12 பேர் மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்காதீங்க, உலகத்துல இருக்கிற எல்லாரையும் சேர்த்து என்ன பண்ணுங்க? சாப்பிட வைங்க. எவ்வளவு அழகான விஷயத்த அந்த சாப்பாடுல சாமி சொல்லிட்டு போயிட்டாரு பாருங்க. அவரு 19ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பத்தை எடுத்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறுபடி செஞ்சுக்கிட்டே இருங்க. எது வரையில? நான் திரும்பி வந்து உங்க கூட பந்தி இருக்கிற வரையில. ஆமென். அவர் சொல்லிட்டாரு, நான் இன்னைக்கு சாப்பிடுறதோட சரி, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன்? சாப்பிட மாட்டேன். எப்ப சாப்பிடுவேன்? மறுபடியும் உங்க எல்லாருக்கூட சேர்ந்து சாப்பிடுவேன். அவர் நான் அவரோடு இணைந்து சாப்பிடுற வரையில நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க வேண்டியது இருக்கு? சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. சாப்பிடுற சாப்பாடு கிடையாது, அவரை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆமென். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறதாகவே இருக்கிறது. We remember God's mighty act of deliverance. கிறிஸ்து எப்படி நம்மை மீட்டார் என்பதை
நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, நான் இவ்வளவு பெரிய பாவியா இருந்தேன், இவ்வளவு உளையான சேற்றில வாழ்ந்திருந்தேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கை அந்த கெட்ட குமாரனோட மோசமா இருந்தது. இன்னைக்கு நீ கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், என் வாழ்க்கையில நீ தந்திருக்கிற நன்மை, இதுக்கெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது. நீ தந்த இந்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி அவரோடு இருக்கிற அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொண்டிருப்பது. ரிமெம்பர், ரினியூ. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், ரீபில்ட். இந்த வாழ்க்கையை புதிதாக கட்டணும். யாருக்கு ஏற்ற மாதிரி? கிறிஸ்துவுக்கு ஏற்ற மாதிரி. கிறிஸ்து எப்படி தன்னை மற்றவர்களுக்காக இழந்தாரோ நாமும் மற்றவர்களுக்காக வாழ பழகிக்கணும். நான் முடிக்க விரும்புற கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க யாருக்காவது யாரு கூடயோ எனக்கு சண்டையோ மனக்கசப்போ கோபமோ இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறீங்களா? யாராவது ஒருத்தர் கையை உயர்த்தி அப்படி இருக்கிறவங்க? ஒருத்தர், 2, 3, 4, 5. அப்போ ஒரு 10 பேருக்கு கம்மியா தான் இருக்கு. அப்ப மத்தவங்க எல்லாருக்குள்ளே என்ன இருக்கு? ஒரு கசப்பு இருக்கு, ஏதோ ஒரு குறைவு இருந்து கொண்டே இருக்கிறது, யார் மேலேயோ ஒரு பகை இருந்துகிட்டே இருக்கிறது. ஆனால் இவைகளை வைத்துக் கொண்டு நாம் கிறிஸ்துவுடைய பந்தியில் பங்கு பெற. நான் ஒரு பேரை சொல்றேன், யாருக்காவது ஒரு ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. ஞான பிரகாசம், மூப்பர் ஞான பிரகாசம். யாருக்காவது? 7000 பண்ணை, 7000 பண்ணை, கர்த்தரின் பந்தியில் வா. ரைட். ஒவ்வொரு திருவிருந்தில் பாடக்கூடிய ரொம்ப அழகான ஒரு பாடல், கர்த்தரின் பந்தியில் வா. அருமையான அந்த பாடலை எழுதியவர் இயேசு மரியான் உபதேசியார். அவரை பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியாது. ஒரு சுவையான ஒரு நிகழ்வை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசு மரியான் உபதேசியார் தான் கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா என்ற பாடலை எழுதினார். அவர் ஒரு உபதேசியார். 7000 பண்ணை என்கின்ற கிராமம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு உபதேசியாராக வேலை செய்துட்டு இருந்தார். அவர் நிறைய மாற்றங்களை திருச்சபையில கொண்டு வரும்போது, சில மாற்றங்களை கொண்டு வரும்போது சில பேர் எதிர்க்கிறதுனே இருப்பாங்க. என்ன அவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, ஒருத்தர் எதிர்க்கிறார். அவர் தான் யாருன்னா மூப்பர். அவர் பேரு ஞான பிரகாஷ். இவரு உபதேசியார் எதிர்க்கிறாரு. உபதேசியார் அதெல்லாம் முடியாது இப்படிதான் சொல்லிட்டு அவர் நடத்த ஆரம்பிச்சோன்னா, இனிமே நான் ஆலயத்துக்கு பக்கமே வரமாட்டேன்னு கோச்சிக்கிட்டு போயிட்டாரு வீட்டுக்கு. யாரு? ஞான பிரகாசம் மூப்பர். இன்னைக்கு அப்பெல்லாம் இப்ப நமக்கு மாதத்துல 2 முறை திருவிருந்து, அன்னைக்கெல்லாம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை திருவிருந்து. நம்முடைய கோயில் குட்டி என்ன பண்ணுவார், வீடெல்லாம் போய் சொல்லி வருவார், என்னன்னு ஆயர் வந்திருக்கிறாரு, நாளைக்கு என்னது திருவிருந்து அப்படின்னு. இப்ப ஞான பிரகாசம் வீட்டையும் போய் சொல்றாரு. அவர் சொல்லிட்டாரு, நான் வர முடியாது, போய் சொல்லுங்க உபதேசியாருக்குன்ட்டாரு. நம்ம உபதேசியாரும் ஆயர் வந்துட்டாரு, சர்வீஸ் ஆரம்பிச்சிருச்சு. போயிட்டு இருக்கும்போது பார்த்துட்டே இருக்கிறாரு, மூப்பர் வருவாருன்னு வரல. கம்யூனியன் டைம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆயிரத்துல சொல்லிட்டாரு, ஐயா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ட்டு. சர்ச்சை ஆராதனையில இருந்து நேரா போய் எங்க நிக்கிறாரு, ஞான பிரகாசம் மூப்பர் வீட்டுல நின்னுட்டு, அவர் நல்ல வயலின் வாசிக்க கூடியவர். வயலின் வாசிட்டே இந்த பாட்டை பாடுறாரு. எந்த பாட்டை? கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. என் கூட நீ சண்டை போட்டு, என் கூட நீ மனஸ்தாபத்தை வச்சுக்கிட்டு கர்த்தருடைய பந்திக்கு வராம என்ன பண்ணிடாத, போயிடாத. உன் கூட சண்டை போட்டு என்னால எங்க வர முடியல, என்னாலே அதுல பங்கு பெற முடியல. அப்ப கர்த்தருடைய பந்தியில் வர வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டியதாக. ஆமென். இயேசு தம்மை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தார். பிதாவே இவர்களை மன்னியும் என்றார். நம்மையும் கர்த்தர் மன்னிக்க அழைக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ காணிக்க போட வரும்போது என்ன பண்ணாத, உனக்கு உன் சகோதரனுடைய மனஸ்தாபம் இருந்தால் உன் காணிக்கை அங்கேயே வச்சிரு, நேரா போய் உன் சகோதரிடத்துல ஒப்புரவா. அப்புறம் எங்க வா, கோயிலுக்கு இந்த கர்த்தரின் பந்தியில் வா என்ற பாடலை ஒவ்வொரு திருவிருந்திலையும் பாடிட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய உண்மையை மரியான் உபதேசியார் கற்றுக் கொடுத்தார். அந்த பாட்டை கேட்ட உடனே அவரால் கண்ணீர் அடக்க முடியல. யாரால? மூப்பர் ஞான பிரகாசம் வீட்டில இருந்து வெளியே அவரை கட்டி பிடிச்சிட்டாரு. 2 பேரும் ஆலயத்துக்கு ஆயிரத்துல என்ன வாங்க, திருவிருந்து வாங்க. இவ்வளவு பெரிய ஒரு வரலாறு இந்த பாடலுக்கு பின்னாக ஒளிந்திருக்கிறது. இன்னைக்கு நாம் கர்த்தருடைய பந்திக்கு வரணும்னா எவ்வளவு பேர் மனமகிழ்ச்சியோடு நேரத்தோடு வருகிறோம், எவ்வளவு பேர் பயபக்தியோடு வருகிறோம், எவ்வளவு பேர் அந்த உத்தமத்தோடு வருகிறோம், எவ்வளவு பேர் மற்றவர்களை மன்னித்து
தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரிடத்தில் வருகிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். கர்த்தருக்கு நேராக கண்களை மூடுவோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஆராதனைக்கு வரும்பொழுது, ஆண்டவரே, நான் எல்லா வாரமும் வரப்போது போல இந்த வாரம் இருக்கக்கூடாது சுவாமி, என் வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கணும். உம்முடைய விசுவாசத்தை நான் ஓப்பனா டிக்ளேர் பண்ணணும். உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொள்ளணும். உம்முடைய ராஜ்யத்தை நான் கட்டி எழுப்பணும். உம்மை போல நான் மாறணும் சுவாமி அப்படின்ற ஒரு நினைவோடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆராதனைக்கு நம்ம வருவோமா? இந்த திருவிருந்து இயேசு சுவாமி எனக்காக ரத்தம் சிந்திய ஒன்று, இயேசு சுவாமி எனக்காக தன் சரீரத்தை கொடுத்த ஒன்று. அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் ஒரு சடங்காச்சாரம் போல மாதந்தோற வாங்கிட்டு போற இயேசுவை பிரதிபலிக்கிறனா, இயேசுவை வாழ்க்கையில காட்டுறனா, இயேசுவை போல என் வாழ்க்கை மாறி இருக்கிறதா, அந்த புனித தன்மை எனக்குள்ள இருக்கிறதா, மற்றவர்களை மன்னிக்கிற இருதயம் எனக்குள்ள இருக்கிறதான்னு சிந்தித்துப்பா. கண்ணீரோடு ஆண்டவரிடத்துல ஒப்படைப்பேன். இவ்வளவு நாள் நான் தெரியாம இந்த திருவிருந்துல அபாத்திர நான் புசித்து இருக்கிறேன் சுவாமி. வேதம் சொல்லுகிறது, அபாத்திராய் புசித்தர் அநேகர் பலவீனப்பட்டு போயிருக்கிறார்கள், ஒரு சிலர் இறந்தும் போயிருக்கிறார்கள் என்று. அந்த நிலைமை வேணாம் சுவாமி. இதை உணர்ந்து கொண்ட என் வாழ்க்கையை நான் பரிசுத்தமாய் மாற்றி இனி இந்த திருவிருந்துல உமக்கு ஏற்ற ஒரு மகனாய் ஒரு மகளாய் என்னை அர்ப்பணம் செய்கிறேன் என்று கர்த்தரிடத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். என் வார்த்தைகளை தியானிக்க நீ தந்த அந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த திருவிருந்து என்கின்ற இந்த திருவருட்சாதனம் இது ஒரு சம்பிரதாயம் அல்ல, உமக்கும் எமக்குமான ஒரு உறவை என்பதை புரிந்து கொண்டு உம்முடைய அந்த ரத்தத்தையும் உம்முடைய அந்த திரு சரீரத்தையும் வாங்கும்போது அதை உணர்ந்தவர்களாக, அதை புரிந்து கொண்டவர்களாக, உம்மை போல் மாறுகிறவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு திவ்ய கரங்களை எங்களை தாழ்த்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்க நல்ல கடவுளே.